டி.ஆர். பாலு அவர்கள் வந்துட்டு இப்போ திமுகவோட பொருளாளரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி கரூர் கோட்டையோ, கே.என். நேரு அவர்களுக்கு திருச்சி இருக்க மாதிரி டி.ஆர். பாலு அவர்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இருக்கு. அந்த தொகுதியோட எம்பியா இவர் இருக்காரு. திமுகவுல 16 வயசுலயே வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. சுமார் 60 வருஷத்துக்கு மேல அரசியல் அனுபவம் இருக்கு. அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்னா அங்க கண்டிப்பா ஊழலும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது உண்மைதான். இவர் மேல வந்துட்டு 10,000 கோடி சொத்து சேர்த்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது சம்பந்தமா அண்ணாமலை அவர்கள் கூட என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு ஒண்ணு தொடுத்தாங்க. டி.ஆர். பாலு அவர்கள் அவங்களோட குடும்பம் சுமார் 21 நிறுவனம் மூலமா பல கோடி ஊழல் செஞ்சதா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு புகார் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு நிறுவனம் தான் வந்துட்டு கிங்ஸ் இந்தியா கெமிக்கல் கார்பரேஷன். இந்த நிறுவனத்தால பொதுமக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிறுவனத்தால அதை சுத்தி இருந்த கிராமங்கள் வந்துட்டு சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டிருக்கு. அந்த நிறுவனத்துல இருந்து வர்ற கழிவுநீர் வந்துட்டு விவசாய நிலத்துல கலந்ததால பயிர்கள் எல்லாம் நாசமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட துணை நிறுவனமா ஒரு சாராய தொழிற்சாலையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து மக்களும் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. டி.ஆர். பாலு அவர்களுக்கு எதிராக மக்கள் வந்து செயல்பட்டாங்க.